இஸ்லாமிய சமூகம் என்பது இது ஆள் பலத்தை கொண்டோ அறிவு பலத்தை கொண்டோ அதிகார பலத்தை கொண்டோ வெற்றி பெற்ற சமூகம் அல்ல. இது தனி மனிதனுடைய கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய இணைப்பை கொண்டு வளர்க்கப்பட்ட சமூகம். இது வயிற்றுல கல்லு, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. சொல்லப்பட்ட வார்த்தை ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவோம்னு சொல்லுவாங்க. அடுத்த 12 ஆண்டுகள்ல முஆத் இப்னு ஜபல், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேரும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ரோமையும் கிஸ்ராவையும் வீழ்த்துவாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சஹாபாக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்ததின் காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய இணைப்பும் சுய கட்டுப்பாடு, ஒழுக்கமான வாழ்வியல். இந்த ஒழுக்கமான வாழ்வியல் நம்முடைய குடும்பங்கள்கிட்ட கொடுக்கப்படுதா? எப்படி கொடுக்கணும் நான் அடுத்து சொல்லுவேன். அப்ப நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ஒழுக்க ரீதியான பலகீனம், இது 2வது. 3வது நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை உடலியல் ரீதியான பலகீனம். ஆரோக்கியத்தின் மீது நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அநேக நோயாளிகள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். சமூகத்தை வலிமையாக கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும். ஆரோக்கியமான சமூகமாக நாங்க மாறணும். நோயாளிகளை வச்சு, கஷ்டப்படக்கூடியவங்களை வச்சு, நோய்கள் இருக்கிறவங்களை வச்சு சமூக எழுச்சி ஏற்படுத்த முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஈமானுக்கு அடுத்து ஒரு நசீபாக கொடுக்கக்கூடிய விஷயம் சிஹர், ஆரோக்கியம்னு சொன்னாங்க. நாம நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்துறோம்? பெரிய பலகீனமாக இருக்கிறோம். இது எப்படி சரி செய்யணும்? இது 3வது பிரச்சனை. 4வது பிரச்சனை என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய். இன்னைக்கு எல்லாத்துக்குமே மனநோய் அதிகரிக்குது. கணவன் மனைவி உறவு முறைகள் விரிசல், குழந்தைகள் வளர்ப்பு கஷ்டம், உறவுகளை பேணி வாழ்றது கஷ்டம், வீட்டில் இருக்கக்கூடிய வயதான மக்களை அவங்களை கண்ணியமாக நடத்துறதுல பெரிய பலகீனம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்ல மிகப்பெரிய பலகீனம். மனிதர்களாக நாம் மென்டலி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், இது முஸ்லிம் கம்யூனிட்டியில மட்டும் இல்ல, எல்லா மனித இனத்துக்கே வந்த பெரும் பாதிப்பாக ஆய்வுகள் சொல்லுது. பெரும் பாதிப்பாக. படிப்பு அதிகமாயிருச்சு, டெக்னாலஜி அதிகமாயிருச்சு, கண்டுபிடிப்புகள் அதிகமாயிருச்சு, எல்லாமே அதிகமாயிருச்சு. ஆனா மனிதனை நேசிப்பது குறைஞ்சு போச்சு. மனிதனை மன்னிக்கிறது குறையுது. மனிதர்களுக்குள்ள கொடுத்து இணைப்பாக வாழுதல்ல குறைவு ஏற்படுது. இப்ப நாம எப்படி அதை சரி செய்ய போறோம்? அப்ப 4 விதமான ப்ராப்ளத்தை இந்த சமூகம் எதிர்கொள்ளு. நம்முடைய என் பிள்ளையும் சரி, உங்க பிள்ளையும் சரி, அதை எப்படி சரி செய்ய போறோம்? எப்படி நம்ம இதை மீட்டெடுக்க போறோம்? இந்த குழந்தைகளை, இந்த பெண்களை, இந்த வாலிபர்களை எப்படி உருவாக்க போறோம்? வெறுமன குறை சொல்லி மாற்றம் ஏற்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க ஊர்ல ட்ரக்ஸ் அதிகமாயிருச்சு, வாலிபர்கள் குடும்பங்களுடைய அந்த நிக்காஹ்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சு, குடும்ப உறவுகள்ல விரிசல் வந்துருச்சு அப்படின்னு சொல்வதை கொண்டு மட்டும் மாற்றம் வராது. அதற்கான முயற்சிகள் என்ன செய்யணும்? அதற்கான இலக்குகள் என்ன? அதற்கான திட்டங்கள் நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு ஊராக இது மாறணும். நான் இன்னைக்கு கூட ஒரு ஊர்ல ஜும்மா பயான், ஒரு வில்லேஜ் தான், மாஷா அல்லாஹ். அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பிறகு அங்க உள்ள வாலிபர்கள்லாம் வந்து கேட்டாங்க, என்ன செய்யணும்? நாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு. ஆனா இலக்குகள் வேணும், திட்டங்கள் வேணும். கவலைப்பட்டு பேசி நம்ம கவலை எல்லாம் எப்படி இருக்குன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கும் போது கவலை வரும், நியூஸ் பேப்பர் படிச்சு முடிச்ச உடனே கவலை போயிடும். எங்கேயாவது டிவியில நியூஸ் கேட்டோம்னா கவலை வரும், டீ குடிக்கும் போது கவலை வரும், டீ குடிச்சு முடிச்ச உடனே கவலை போயிடும். எங்கேயாவது ஜும்மாவில் இது போன்ற நிகழ்வுகள்ல யாராவது ஆலிம்கள் வந்து கவலையான முறையில் எடுத்து வைக்கும் போது கவலை வரும், இந்த மீட்டிங் முடிச்சு வெளியே போனோடனே கவலை போயிடும். இந்த விழிப்புணர்வை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்னா கன்சிஸ்டன்சி, இஸ்திக்லாஸ், இஸ்திகாமத், தொடர்படியாக இருக்கணும். என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். அல்லாஹ் குர்ஆன்ல மிக அழகா சொல்லுவான், வலவு கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மி வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். மக்களுக்கு மத்தியில இஸ்லாஹ் செய்யும் காலமெல்லாம், மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கும் காலமெல்லாம், மக்களை தீமையிலும் தடுக்கக்கூடிய மக்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த ஊரை, அந்த வில்லேஜ, அந்த நகரத்தை, அந்த சமூகத்தை நான் ஒருபோதும் அழிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மி வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். நம்முடைய கடமை என்னன்னா, நம்ம ஊரை எப்படி வழிபடுத்தணும், நம்முடைய வாலிபர்களை எப்படி உருவாக்கணும், நம்முடைய சமூகத்தை எப்படி மேம்படுத்தி கொண்டு போகணும்,
அப்படிங்கிற தெளிவான பார்வை நமக்கு தேவை. அதுக்கு ஒரு பிளான், அதுக்கு ஒரு சிஸ்டம், அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாடல், அதை நோக்கி எப்படி போகிறது அப்படிங்கறத பத்தி நமக்குள்ள பேசணும். அப்ப நாம சமூகத்தினுடைய ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சிருச்சு. முதல் ப்ராப்ளம் என்ன? கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. அவங்க முடிவெற்ற செயலை பாருங்க, அவன் ட்ரெஸ் கோட பாருங்க, அவன் செப்பல் போடுறத பாருங்க, எல்லாமே படங்களை பார்த்து நாடகங்களை பார்த்து தான் அவன் வாழ்க்கையை அமைக்கப்படுது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, நம்மளை அறியாம நம்ம வாழ்க்கை நம்மளை அடிமைகளாக மாற்றிக்கொண்டிருக்கு. ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 10 ஆண்டுகள்ல வருங்கால ஜெனரேஷன் ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடுவாங்க. எத்தனை பேர் பயான் பண்ணி எவ்வளவு நேரம் பேசினாலும் மீட்டெடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிட்டோம்னா திரும்பி வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து, இந்த உலகத்தினுடைய அரசியல் கட்டமைப்புகளை பார்த்து பயந்து அடிமைகளாக மாறக்கூடிய சமூகமாக மாறும் சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட இளம் சமூகத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், மண், இந்த நாட்டினுடைய விடுதலை, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், அரசியல் சாசனம், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுல நம்முடைய முன்னோர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. இந்த பங்களிப்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நம்முடைய மிகப்பெரிய கடமை. இது ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்க. திரும்ப சொல்றேன், நான் சொல்றதை தயவு செய்து மூளைக்கு கொண்டு போகாதீங்க, உங்க உள்ளத்துக்கு கொண்டு போங்க. உங்க மூளைக்கு கொண்டு போகாதீங்க, உங்க உள்ளத்துக்கு கொண்டு போங்க. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் அழகா சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள். சிந்திச்சு பாருங்க. இது நமது ஊர், இது நமது மக்கள், இது நமது ஜெனரேஷன். இவங்களை எப்படியாவது வலிமையாக எப்படி உருவாக்க போறோம், இவங்க பிரச்சனைகள்ல இருந்து எப்படி மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். இப்ப இதற்கு நம்முடைய பங்களிப்புகள் என்ன? ஒரு ஜமாத்துடைய பங்களிப்பு என்ன? குடும்பத்துடைய பங்களிப்பு என்ன? நான் குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்றேன், இந்த சமூகத்தை நீங்க எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக ஆலிமாக்கள், நீங்க பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு சொல்றேன், இந்த சமூகத்தை நீங்க எப்படி உருவாக்கணும்னா 4 மனநிலைகள்ல உருவாக்க முயற்சி செய்யுங்க. இந்த 4 மனநிலைகள்ல உருவாக்கினா அந்த 4 விதமான ப்ராப்ளத்திலிருந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்க முடியும். எப்பயுமே பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு தீர்வுகளை பேசக்கூடிய மக்களாக மாறணும். பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு தீர்வுகளை பேசக்கூடிய மக்களாக இருக்கணும். பிரச்சனை கியாமத்து வரை இருக்கத்தான் செய்யும். ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் உலகத்துல குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன தீர்வுகள் என்ன, அதை நம்ம எப்படி சரி செய்யணும், அதை நம்ம எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சுட்டாவே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மிகப்பெரிய எழுச்சியை நம்ம உருவாக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? குறிப்பாக இங்க பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமா பெண்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், சமூகத்தை 4 நிலைகள்ல உருவாக்க முயற்சி செய்யுங்க. ஒன்று, வலிமையான ஈமான சமூகத்துக்கு கொண்டு போங்க. வலிமையான ஈமான், அதான் பேஸ். இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆழமான கருத்தியல் அந்த வலிமையான ஈமானுக்குள்ளதான் இருக்கு. ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம், அது ஆற்றலாக உலகத்துல மாறாது, அது அழிவத்தான் உலகத்துல கொடுக்கும். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கங்க. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. ஈமான்ங்கிற உணர்வு கண்ணுக்கு தெரியாது. அந்த ஈமான் ஸ்ட்ராங் இல்லாத வரைக்கும் தண்டான பொருளாதாரம், கிளைகளான சமூகம், அதிலிருந்து வரக்கூடிய கனிகளான எஜுகேஷன், கல்வி எதுவுமே பயன் தராததாக மாறிடும். இப்ப ஈமானிய உணர்வுகளை சமூகத்தை ஏற்படுத்துங்க. இப்ப வருங்கால இந்த பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு ஒரு சின்ன நசீஹத் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தை எந்த மனநிலைகள்ல நம்ம உருவாக்கணும், செயல்கள், இலக்குகள், இது எல்லாத்தோட சேர்ந்து முதலாவதாக மனநிலைகளை நாங்க மாற்றணும். சமூகத்துல மனநிலை மாற்றத்தை கொண்டுதான் சமூகத்தை வலிமையான சமூகமாக மாற்ற முடியும். அப்ப என்ன மனநிலைகள்ல முதல்ல கொண்டு வரணும்? ஒரு வலிமையான ஈமான கொண்டு வாங்க. அது நமக்கு, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள்,
நம்முடைய ஊர் மக்கள் எல்லா இடத்துலையுமே இந்த வலிமையான ஈமான் கொடுக்கப்படணும். குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வலிமையான ஈமான், ஈமானிய உணர்வை கொண்டுதான் இன்றைய கால சூழ்நிலையில சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சமூகத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல மோசமான நிகழ்வுகள், சைத்தானிய ஃபித்னாக்கள் எல்லாத்தையும் நாம எதிர்த்து நிக்கணும்னா எங்கள்கிட்ட ஈமானிய பலம் வேணும். ஈமானிய பலம் இல்லாம இந்த உலகத்துல நம்மளால எதையும் எதிர்த்து நிக்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழ் இலக்கியங்கள்ல மிக அழகாக சொல்லுவாங்க, புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். இந்த உலகத்துல ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படணும்னா நமக்கு ஆன்மீக பலம் வேணும். அந்த ஈமானிய உணர்வுகளை சமூகத்தினுடைய எல்லா நிலை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது மிக முக்கியமான விஷயம். அந்த ஈமானிய உணர்வை நம்ம எப்படி உணர்றது, அந்த ஈமானிய உணர்வை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஈமானிய உணர்வை நம்ம எப்படி அறிகிறது? நான் பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு ஈமானிய உணர்வு யார் பேசினாலும் விளங்காது. ஈமானிய உணர்வு என்பது நமக்கு நாமே ஏற்படும். அது எப்படி ஏற்படுத்துறது? நம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குறிப்பாக ஆலிமாக்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஈமான்ங்கிறது பேரின்பம். அதை எப்படி விளங்குறது? 4 விஷயங்களை கொண்டு ஈமான புரிஞ்சுக்க முடியும். ஒன்று, நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதாத்துகளை ரூஹானியத்தா மாற்றணும். கடனுக்கு வேலை செய்யறத முதல்ல நிப்பாட்டணும். கடனுக்கு தொழுகிறது, கடனுக்கு திக்ர் செய்யறது அப்படியெல்லாம் இல்லாம ஒவ்வொன்னையும் உணர்ந்து உணர்ந்து செய்யணும். தக்பீர் கட்டும் போது நான் தக்பீர் கட்டுறேன், யா அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன். ருக்கு செய்யும் போது மெதுவா, சஜிதா செய்யும் போது மெதுவா, தொழுகையின் மீது ரொம்ப கவனமாக இருக்கும் போது ஈமானிய இன்பத்தை நம்மளால அறிய முடியும். ஈமான் என்பது பேரின்பம். நம்ம கலிமா சொல்லி முஸ்லிம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய பாக்கியம் அது. அது நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள். நம்மெல்லாம் துருக்கியிலிருந்து வரல, நம்மெல்லாம் சவுதியிலிருந்து வரல. இதே மண்ணுல இதே மக்களாக ராமசாமி, முனுசாமி, குப்பசாமியா தான் நம்ம இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த தீனுடைய மார்க்கம் அவங்களுக்கு கிடைத்ததனுடைய விளைவு இன்னைக்கு உங்களுக்கும் நாங்களும் நீங்களும் இன்னைக்கு முஸ்லிம்களாக இன்னைக்கு வாழ்றோம். அந்த ஈமானிய இன்பத்தை நம்ம அறியணும். அதற்குத்தான் மதரசாக்கள், அதற்குத்தான் இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள், அதற்குத்தான் இது போன்ற நிகழ்வுகள். இப்ப ஈமானிய இன்பத்தை நம்ம அறியணும். முதலாவதாக ஈமானிய இன்பத்தை அறியணும்னா இபாதாத்துகள் மீது கவனம் செலுத்தணும். 2வது, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக மாறணும். குர்ஆன் ஷரீஃபை பார்த்து விளங்கி படிக்கக்கூடியவங்களாக மாறணும். குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது குர்ஆனுடைய கடமைகள். குர்ஆனை எப்ப நம்ம ஓத ஆரம்பிக்கிறோமோ அந்த ஈமானிய வலு, அந்த ஈமானிய பலம் நமக்கு கிடைக்கும். உலகமே நம்மளை எதிர்த்து வந்தாலும், உலகமே நமக்கு எதிராக திட்டங்கள் சூழ்ச்சிகள் செய்தாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வெரி ஸ்ட்ராங்கான, மிகப்பெரிய எலிஜிபிலிட்டி உள்ள, மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள சமூகமாக நாங்க மாறுவோம். எப்ப அந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிட்டா. வீட்டுல எவ்வளவு கவலைகள், தொல்லைகள், துன்பங்கள், எவ்வளவு மோசமான நிலைகள் ஏற்பட்டாலும் நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டியாக எப்ப மாற முடியும்னா எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்புகளை நாம் சரி செய்து கொள்ளணும். இதான் இன்னைக்கு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய முதல் அட்வைஸ். கல்வி தேவை, சமூகம் தேவை, பொருளாதார கட்டமைப்பு தேவை, அரசியல் கட்டமைப்பு தேவை, அதிகாரத்துக்கு வரணும் தேவை, எல்லாம் தேவை. ஆனா அவசியம் என்ன, நோக்கம் என்ன? அல்லாஹ்வோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப அல்லாஹ்வோடு நம்மளை இணைச்சு கொண்டோமோ முழு சமூகத்தையும் மாற்றி அமைக்க முடியும். வரலாற்றுகள் எடுத்து படிச்சு பாருங்க. வரலாறுகளை படித்த சமூகம் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்க முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்க முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறுகளை எடுத்து பார்த்தா நம்முடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியின் அடையாளம் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தொடர்பு, நபியினுடைய முஹப்பத், குர்ஆனுடைய தொடர்பு. இதை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகமாக மாறணும். பொருளாதாரம் அவசியம் தேவை, சமூக கட்டமைப்பு தேவை, கல்வி எழுச்சி தேவை. ஆனா நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தொடர்பு. தொடர்பை எப்படி அறிவது? இபாதாத்துகளை சரியா செய்யணும், டெய்லி குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். 3வது, காலை மாலை விக்ர்கள் செய்யணும்.
அல்லாஹ்வுடைய பெயரை அதிகம் உச்சரிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். நாங்க பலகீனப்பட்டதன் நோக்கம் என்னன்னா, நாங்க பாராமுகமாக அட்டென்ஷன் இல்லாத சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ பலகீனமான சமூகம் எல்லாம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்க, நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு ஆய்வுக்காக போய் பார்த்து நான் சொல்றேன். நம்ம பலகீனமான மக்கள் கிடையாது. we are not liability of India, we are asset of India. நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள். படிச்சவங்க இருக்கிறாங்க, பண்பாளர்கள் இருக்கிறாங்க, தியாகம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, செலவு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, உலமாக்கள், இளைஞர்கள், இப்படி எல்லா நிலையிலும் வலிமையான சமூகமாக இருந்தும் ஏன் பின்தங்கி போயிட்டோம்னா, எதையும் நாங்கள் பின்பற்றாத சமூகமாக இருக்கிறோம். எதையுமே நாங்க பின்பற்றல. எங்களுக்கு எல்லாத்துக்கும் கைடன்ஸ் இருக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. கல்வி, பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு, எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. இதை விட அதிகமாக அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். நபியினுடைய வாழ்க்கை நம்ம கூட இருக்குது. அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் நம்ம கூட இருக்கு. நம்முடைய முன்னோர்களுடைய வழி எல்லாம் இருந்து நம்ம ஏன் பின்தங்கி போறோம்னா, எதையுமே நம்ம செயல்படுத்தல. அதனாலதான் பின்தங்கி போறோம். அதனாலதான் அதிகாரத்துல இல்ல. அதனாலதான் எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகமாக கட்டமைக்கப்படுறோம். நாங்க வலிமை ஆகணும்னா மக்களிடத்துல ஈமானிய உணர்வுகளை ஏற்படுத்துங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள் விட்டு கொடுத்து மன்னித்து சகோதரத்துவத்தோடு வாழுங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். கல்வியை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, அரசியல் கட்டமைப்புகளை கொண்டு, சமூக கட்டமைப்புகளை கொண்டு நாம் நம்மை வலுப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை நம்ம செய்யலன்னு சொன்னா அடுத்த 20-30 வருஷத்துல நாம் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக மாற்றப்படுவோம். ஒரு வலிமையான சமூகம் நமக்கு தேவை. கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக கட்டமைப்புல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு பெறக்கூடிய சமூகமாக மாறணும். இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள் எல்லாத்தையும் நேசிக்கணும். அப்படிப்பட்ட இளம் சமூகம், இளம் பெண்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமநிலை வளர்ச்சி உடையது. கடந்த 300 வருஷமா நாங்க பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன தெரியுமா? கடந்த 300 வருஷம் 1600 700க்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பின்தங்கிட்டோம். பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன? நாம் சமநிலையை இழக்கிறோம். இந்த உலகம் இருக்குது, அல்லாஹ் தஆலா இது ஒரு சமநிலை கோட்பாட்டில் வச்சிருக்கிறோம். சமநிலை தான் இந்த உலகம் இயங்கும். நம்ம சமநிலையை இழக்கிறோம். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. சமூகத்துக்குள்ள போனவங்க பொருளாதாரத்துல ஸ்டெபிலிட்டி ஆகிறது இல்லை. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போனவங்க பிள்ளைங்களை திட்டமிட்டு கல்வியில, அதிகாரத்துல உருவாக்குறது இல்லை. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஜட்ஜ் ஆக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அடிப்படை தீனை கொடுக்கறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அடிப்படையை இழக்கிறோம், சமநிலையை இழக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை சமநிலையோடு வளர்ச்சி தேவை. என் தலை மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். என் கால் மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். என் கை மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். வளர்ச்சி என்பது சமநிலையாக இருக்கணும். ஒரு மரத்தை போல, ஒரு மரத்துல வேரும் இருக்கும், தண்டும் இருக்கும், கிளைகளும் இருக்கும், பழங்களும் இருக்கும். அதற்கு பேர் தான் முழுமையான விருட்சம். அதுக்கு பேர் தான் முழுமையான மரம், முழுமையான வளர்ச்சின்னு பேரு. சில பேர் வேரை புடிச்சுக்கிட்டோம், சில பேர் தண்டை புடிச்சுக்கிட்டோம், சில பேர் கிளைகளை புடிச்சுக்கிட்டோம், சில பேர் பழங்கள் மட்டும் வேணும்னு கேட்கிறோம். அதனாலதான் பலகீனப்பட்டு போயிருக்கிறோம். இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு வலிமையான சமூகமாக மாறணும்னா சமநிலை உள்ள சமூகமாக மாறணும். அப்ப அதனுடைய முதல் பகுதி ஈமானிய இணைப்பு, ஈமானிய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, நபியினுடைய முஹப்பத். இதை கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் சூழல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்த சமூகமாக மாற முடியும். தாய்மார்கள் இதை ரொம்ப ஆழமா விளங்கிக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை உருவாக்குங்க. டாக்டரா, கலெக்டரா, முஃப்தியா, ஆலிமா, ஹாஃபிஸா, சயின்டிஸ்டா உருவாக்குங்க. ஆனா எங்க இருந்து உருவாக்கணும்? மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாக்குங்க. எங்க இருந்து உருவாக்கணும்? குர்ஆனோடு உருவாக்குங்க. அந்த வலிமையான ஈமான் இன்னைக்கு ரொம்ப தேவை. அந்த வலிமையான ஈமானை கொண்டுதான் ஒரு சமூக கட்டமைப்பை நாம் கூடிய சீக்கிரம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட நிகழ்வை ஒவ்வொரு கிராமங்களும் தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்யணும். திரும்ப சொல்றேன், மாற்றம் இன்னைக்கு பேசி நாளைக்கு வராது.
ஒரு வருஷத்துல ஏற்படாது. ஒரு எழுச்சி வரணும் அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனையுடைய சமூகத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் நேர்வழி பெறும் வரை சொல்லிக்கொண்டே இருங்க. அவங்க விளங்குற வரைக்கும் சொல்றது நம்முடைய கடமை. உங்க கடமை மக்கள்கிட்ட சொல்றது, என் கடமை யாரை உள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றான். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சா அல்லாஹ் தன் வேலையை அழகா செய்வான். நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலன்னு சொன்னா இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், நாம் மாறாத வரை சமூகம் ஒருபோதும் மாறாது. முதலாவதாக நம்முடைய இலக்கு என்னன்னா மக்களிடத்துல ஈமானிய உணர்வுகளை ஏற்படுத்தணும். இப்ராஹிம் அதுகும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மக்களை எழுச்சியின் பக்கம், மக்களை விழிப்புணர்வின் பக்கம், மக்களை ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி நீங்க நகர்த்தும் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் விழிப்புணர்வு மக்களை படைத்தவனோடு அல்லாஹ்வோடு இணைக்க முயற்சி செய்யுங்கள்னு சொல்றாங்க. அப்படி செய்யாம வெறுமன பொருளாதாரத்தை பேசி, வெறுமன கல்வியை பேசி, வெறுமன அதிகாரத்தை பேசினா ஒன்று அந்த மக்கள் கூடும் போது நிறைய கூடுவாங்க, சீக்கிரமே கலைஞ்சு போயிடுவாங்க. அல்லது அல்லாஹுடைய ஞாபகம் இல்லாத முயற்சி என்பது, அல்லாஹுடைய ஈமானிய இணைப்பில்லாத விழிப்புணர்வு என்பது அவர்களுக்குள் சண்டை போட்டு கேவலப்பட்டு காண போயிடுவாங்க. இப்ப எங்களுடைய முதல் இலக்கு, ஒரு ஊரினுடைய முதல் இலக்கே மக்களுக்கு ஈமானிய உணர்வுகளை கொடுங்க. அது எப்படி கொடுக்க முடியுமோ கொடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, மக்தபுகளை ஸ்ட்ராங் செய்யுங்க. பெண்கள் மதரசாக்கள், எல்லா வீட்டு பெண்களையும் மதரசாக்களுக்கு கொண்டு வாங்க. வீடு வீடா போங்க. வீடு வீடா போய் கதவை தட்டாத வரைக்கும் இந்த உம்மத்தை நம்மளால பாதுகாக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கணும். பாதுகாக்க முடியாது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூஜஹலுடைய வீட்டுக்கு 70 தடவை போயிருக்கிறாங்க. 70 தடவை. ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு போய் கதவை தட்டுவாங்க. அபூஜஹல் கதவை திறப்பார். திறந்த உடனே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அபூஜஹல் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, நீ கலிமா சொல்லு சொர்க்கத்துக்கு போலாமாங்க. அபூஜஹல் ஒண்ணுமே செய்ய, கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்துடுவார். டெய்லி இது நடக்கும், டெய்லி நடக்கும். ஒரு நாள் இரவு நைட் நேரத்துல மழை பெய்யுது. கதவு தட்டுறாங்க. அபூஜஹலுடைய வீட்டுக்கு தட்டப்படுது. அபூஜஹலுடைய மனைவி சொன்னாங்க அபூஜஹல்கிட்ட, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மழை பெய்யுது, இரவு நேரம், தேவையுடையவராக இருக்க போறாரு, அவர் என்ன கேட்டாலும் கொடுங்க. அரபுகளுடைய பழக்கம் என்னன்னா வீட்டுக்கு வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து யாராவது கேட்டா இல்லைன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அது அரபுகளுடைய கலாச்சாரம். அபூஜஹல் கதவை திறந்தார். திறந்தவன் நபி நிக்கிறாங்க. நபி சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, கலிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போலான்னாங்க. அபூஜஹல் ஒண்ணுமே சொல்ல, கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாரு. மனைவி கேட்டாங்க, யார் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். என்ன சொன்னாரு? கலிமா சொல்றார். மனைவி சொன்னாங்க, கலிமா தானே, சொல்ல வேண்டியதானே, ஒரு வார்த்தை தானே கேட்கிறாரு, சொல்ல வேண்டியதானே. அபூஜஹல் சொன்னாரு, ஒரு வார்த்தையாக இருந்தா நான் எப்போதே சொல்லியிருப்பேன், அவர் ஒரு பெரும் வாழ்க்கையை சொல்றாரு, என்னால் அப்படி வாழ முடியாதுன்னு சொன்னார். மக்களை சந்திங்க, வீடு வீடா போங்க, மக்களுடைய கதவை தட்டுங்க. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வசிக்கிறோம். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வசிக்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் யாசீன்ல சொல்லுவான், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படும் போதெல்லாம், மக்களே நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், மக்களே உங்க சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளை, மனைவி மக்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம், லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன், அவர்கள் கஃலத்தான முறையில யார் சொல்லியும் கேட்காம என்ன நடக்க போகுது, வாழ்ந்தரலாம், எப்படியாவது வாழ்ந்தரலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு பொடுபோக்காக கண்டுகொள்ளாம, கேர் பண்ணாம, கேர்லெஸ்ஸா வாழ்ந்துட்டா என்ன நடக்கும்னு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லகத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன், பின்னால வரக்கூடிய சமூகத்துக்கு ஈமான் கிடைப்பதே அரிதாக போயிடும் சொல்றான். அதிகமான மக்களுக்கு ஈமான விட்டு வெளியே போயிடுவாங்க. யகூதியின மக்கள் வீழ்ந்து போனதின் காரணம் அதுதான். நசாரா மக்கள் வீழ்ந்து போனதின் காரணம் அதுதான். இந்த சமூகத்தினுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா கஃப்லத், பொடுபோக்காக பார்த்துக்கலாம். இங்க யாரும் வேணும்னு செய்ய மாட்டோம். எல்லாத்துக்கும் ஈமானிய ஒளி நம்மள்ட்ட இருக்குது, ஈமானிய வெளிச்சம் நம்மள்ட்ட இருக்குது, ஈமானிய கவலை, சமூக கவலை எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்,
அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இப்படின்னு நாட்களை கடத்துறோம். திடீர்னு மரணம் நிகழ்ச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தயவு செய்து குடும்பங்களை அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிக முக்கியமான காலகட்டத்தில் வாழ்றோம். எங்களுடைய சமூகம் முன்னாடி எல்லாம் பாவம் செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் ஹாஜியார். இப்ப பாவம் செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகல, பாவங்கள் எல்லாம் கைக்குள்ள வந்துருச்சு. எல்லா பாவங்களையும் மனிதன் தனிமையில் வீட்டுக்குள் உட்கார்ந்து செய்ய முடியும். எல்லா பாவங்களையுமே வட்டி வாங்க முடியும், ஏமாற்ற முடியும், அசிங்கமான விஷயங்கள்ல ஈடுபட முடியும், துரோகம் செய்ய முடியும். எல்லாமே வெளியே போக தேவையே இல்லை. ஒரு ரூமும் ஒரு போனும் இருந்தா போகும். மனிதன் உலகத்துல செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மனிதன் செய்ய முடியும். தயவு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க. உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறது, சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு தான், நம்ம பிள்ளைங்களுக்கு தான். ஆனா அந்த பிள்ளைங்களை நேர்மையாக ஒழுக்கமாக உருவாக்கணும்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரியாத வாழ்க்கையாக மாறும். நான் ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனேன், ஒரு மீட்டிங் அழைப்பு கொடுக்கறதுக்கு. பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். அவர் வீட்டு மாடியில் சத்தம் கேட்குது. எனக்கு ஒரு பெரிய செல்வந்தர், அவர் சத்தம் கேட்குது. நான் கேட்டேன், ஹாஜியார் என்ன சத்தம் கேட்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒண்ணும் இல்லை மௌலானா, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை, ரெண்டு தடவை, 3 தடவை கேட்டேன். நான் திரும்பி கேட்டேன், ஹாஜியா யாருக்கும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்ட உடனே அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். நான் கேட்டேன், ஏன் ஹாஜியார் அழுகிறீங்க? மௌலானா என் மகன் தான், என் மகன் மேல சத்தம் வர்றான், என் மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்கன்னு சொன்னார். என் மகன் மௌத்தாகும்படி. ஏன் அப்படின்னா டெய்லி குடி, டெய்லி ஷரா வந்து என்ன அடிச்சு, என் மனைவியை அடிச்சு, அவங்க அம்மாவை அடிச்சு, அவங்க பொண்டாட்டியை அடிச்சு, வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக இருக்கு. பல பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. வெளியிருந்து பார்க்கும் போது பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய காரு. நான் வீட்டுக்குள்ள ஈமானிய தொடர்பில்ல, ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நரகமாத்தான் மாறுது. தயவு செய்து குடும்பங்களுக்கு ஈமானிய இணைப்பை கொடுங்க. அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுதான் நம்முடைய பலம், அதுதான் நம்முடைய முன்னேற்றம். அதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? படைத்தவன் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு என்ன கஷ்டம்? ஆனா படைத்தவனோடு நம்ம பேசுறதே இல்லை. மனிதர்கள்ட்ட புலம்புறமே தவிர அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? புலம்புறதே இல்லை. மனிதர்கள்ட்ட தான் புலம்புறோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு புலம்புறமே தவிர என்னைக்காவது தொழுகைக்கு பிறகு தனிமையில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? புலம்புறதில்லை. அங்கதான் நிம்மதி கிடைக்கும், அங்கதான் தைரியம் கிடைக்கும், அங்கதான் மனிதனுக்கு வீரம் கிடைக்குது, அங்கதான் உலகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் அது எங்க இருக்குன்னா அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட வலிமையான ஈமான சமூகத்தை, மனநிலை உள்ள சமூகத்தை உருவாக்க ஆலிமாக்கள் முயற்சி செய்யுங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் குடும்பங்களை உருவாக்குங்க. ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் குடும்பங்களை உருவாக்குங்க. குழந்தைகளை திட்டமிட்டு வளருங்க, திட்டமிட்டு குழந்தைகளை வளருங்க. ஏனோ தானோன்னு பிள்ளைகளை வளர்க்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. குழந்தைகளை அந்த ஒழுக்கமாக வளர்க்கும் போது பெண்கள் 4 ஃபார்முலாக்களை பின்பற்றணும். ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கு பேரு 4A ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, உளவியல்ல சொல்லுவாங்க. குழந்தைகள், நம்ம குழந்தைகளை சீரான குழந்தைகளா உருவாக்கணும்னா முதல்ல அட்டென்ஷன் வேணும். குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. அவங்க எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, நண்பர்கள் யாரு, அவன் பேக்ல என்ன வச்சிருக்கிறான், ஜாமெட்ரி பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, கவனப்படுத்துங்க, கவனப்படுத்துங்க. காலையில எழுந்திருக்கும் போது பக்கத்துல உட்காருங்க, நைட்டு படுக்கும் போது பக்கத்துல உட்காருங்க. ஒரு கவனமான முறைகளை கையாளுங்க. நம்ம கவனப்படுத்துறதே இல்லை. எங்க போறான், யார்கிட்ட பேசுறான், அவன் என்ன படிக்க போறான், இலக்கு என்ன, எதுவுமே தெரியாது. ஏன்? நாம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் மூழ்கடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே பெட்ல படுத்திருப்பாங்க குடும்பம். கணவன் இந்த பக்கத்து திரும்பி போன் பார்ப்பாரு, மனைவி இந்த பக்கத்து திரும்பி போன் பார்க்கும், நடுவுல புள்ள படுத்திருக்கும். பல குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கு. இன்னைக்குள்ள ஆய்வு, சமீபத்தில் இன்னைக்கு கவுன்சிலிங் எனக்கு வந்துச்சு. ஒரு ஃபேமிலி என்கிட்ட பேசினாங்க, கணவன் மனைவிக்கு தனித்தனி ரூம். அந்த அம்மா தனியா ரூம்ல படுத்திருக்கு, இந்த கணவர் தனியா ரூம்ல. இப்படித்தான் குடும்பம் நடத்துறாங்க பல பேர். ஏன்? பிரைவசி, சுதந்திரமா இருக்கணும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு மனிதன் போய் ஷைத்தானுடைய அடிமைகளாக மனிதன் மாற்றப்படுகிறான். மனிதன் மாற்றப்படுகிறான். கணவன் மனைவி உறவு முறைகள் மிக முக்கியமானது. அடுத்த சமூகத்தை உருவாக்கணும்னா அந்த அட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
குழந்தைகள் மீது கணவன் மனைவி அட்டென்ஷன் கவனப்படுத்துதல். ஒரு மனைவி தன் குழந்தைகிட்ட எப்படி பேசணும்? அத்தாவை பத்தி, தம்பி அத்தா நமக்காக வெளிநாட்டுல கஷ்டப்படுறாங்க, சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க, நமக்காக இரவு பகலாக உழைக்கிறாங்க, அத்தா மீது கண்ணியமா இருக்கணும், அத்தாவுக்காக துவா செய்யணும், அத்தாட்ட மரியாதையா நடந்து கொள்ளணும். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும், அத்தாவை ஹீரோவா காட்டணும். ஒரு அத்தா குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னா, தம்பி பாப்பா நம்ம அம்மா நமக்காக ரொம்ப சிரமம் எடுத்துக்கிறாங்க, நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறாங்க, நம்ம துணிகளை துவைச்சு கொடுக்குறாங்க, அவங்க வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணிக்கிறாங்க, அவர்களை கண்ணியமா பார்த்துக்கணும், அவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, அவங்களுக்கு ஒபே பண்ணணும், அவங்கள்ட்ட மரியாதையா நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு அத்தா தன் மகனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். இதுதான் சமூக கட்டமைப்பு. ஒரு சமூக மாற்றம் சும்மா எல்லாம் வெளியாகாது. போராட்டம் நடத்தினா, புரட்சி பண்ணா, கொடி பிடிச்சு போனாலும் சமூக எழுச்சி அடைஞ்சிடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ. நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து மாற்றங்கள் ஏற்படணும், என்னிலிருந்து மாற்றம் ஏற்படணும், நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து மாற்றம் ஏற்படும். தட் இஸ் கால்ட் அட்டென்ஷன். கவனம் படுத்துங்க, கவனப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்பப்ப கவனிங்க, எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, எங்க வர்றாங்க. நீங்க பாட்டு குழந்தைய, அந்த குழந்தை எங்க போகுதுன்னு தெரியல, எங்க வருதுன்னு தெரியல, நண்பர்கள் யாரு, டீச்சர்ஸ் யாரு, பேக்ல என்ன வச்சிருக்கா, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நல்ல ஆய்வு சொல்லுது, நல்லா தெரிஞ்சுக்கங்க, கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களை விட பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் சீக்கிரமே கெட்டு போறாங்கன்னு ஆய்வு சொல்லுது. அத பெற்றோர்கள் கண்காணிங்க. என்ன படிக்கிறான், யார்கிட்ட படிக்கிறான், குர்ஆன் எப்படி ஓதுறான். நான் வருத்தப்பட்டு சொல்றேன், நாங்க ஒரு 3 மதரசாவில் என்ட்ரன்ஸ் நடத்தணும். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த என்ட்ரன்ஸுக்கு வர்றாங்க. நான் வருத்தப்பட்டு நான் சொல்றேன், வந்த மாணவர்கள்ல வெறும் 10% மாணவர்கள் கூட குர்ஆன் ஓத தெரியல, இங்கிலீஷும் படிக்க தெரியல, தமிழும் படிக்க தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. 7வது படிச்சவர், 8வது படிச்சவர், 9வது படிச்சவர், பெற்றோர்கள் என்ன கவனம் செலுத்துறோம்? குழந்தைகள் எங்க போறாங்க, மதரசாக்களுக்கு போறாங்க, யார்கிட்ட போறாங்க, கவனப்படுத்தணும், கவனமாக இருக்கணும். மிக முக்கியமான ஒரு பகுதி. துல்ஃபிகார் சாப் மிகப்பெரிய ஒரு ஆலிம், உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷேக், நக்ஷபந்தி தரீக்கத்தினுடைய உச்சகட்டமான ஒரு ஷேக். அவங்க ஒரு பயான்ல பேசும்போது சொல்றாங்க, இன்னைக்கு துல்ஃபிகார் உலகத்துல இவ்வளவு பெரிய அறிவாளியாக, ஒரு ஞானியாக, ஒரு மிகப்பெரிய ஸ்காலரா இருக்கிறன்னா அது என்னுடைய முயற்சியை கொண்டு அல்ல, அது என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பை கொண்டு அல்ல, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டுன்னு சொல்றார். எங்க அம்மாவுடைய துவா சொல்லிட்டு சொன்னாரு, எங்க அம்மா டெய்லி தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு எங்களுக்காக துவா செய்வாங்க. எங்க வீட்டுல 7 குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தையுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. இப்படி துவா செய்யும் போது நான் 3-4 மணிக்கு முழிச்சுக்குவேன். எங்க அம்மா எந்திரிக்கும் போது நானும் முழிச்சிருவேன். எங்க அம்மா ஒவ்வொரு பேரா சொல்லும் போது படுத்தே இருப்பேன். எப்ப எங்க அம்மா துல்ஃபிகார், என் மகன், யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகார்னு சொன்ன உடனே எழுந்து வேக வேகமா ஓடி எங்க அம்மாவுடைய மடியில படுத்துக்குவேன். எங்க அம்மா அத்தஹியாத்துல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, நான் மடியில படுத்துக்குவேன். மடியில படுத்த உடனே எங்க அம்மா தன்னுடைய வலது கையால் என் தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இடது கையால் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள், யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை பொருந்திக்கொள், யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாருக்கு நல்ல அறிவு ஞானத்தை கொடு, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய, சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய, உன்னுடைய பெயரை, உன் ஹபீபுடைய பெயரை உலகம் முழுக்க எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலிமாக உருவாக்கி கொடு அப்படின்னு எங்க அம்மா கேட்ட துவாக்கள் இன்னும் என் காதுகளில் விழுகுது. இந்த துல்ஃபிகாருடைய வளர்ச்சி என்னுடைய அறிவை கொண்டல்ல, எங்க அம்மாவுடைய துவாவை கொண்டு. இங்க வந்திருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், எத்தனை பேர் உங்க மனதில் கை வச்சு பாருங்க, என்னைக்கு நாம நம்முடைய குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யறோம்? என் மகன் அப்துல்லா, என் மகன் அப்துல் காதர், என் மகள் ஃபாத்திமா, என் மகள் ஆயிஷா, என்னைக்காவது நாம துவா செய்யறோமா அல்லாஹ்ட்ட? ஒரு சமூக மாற்றம் எப்படி ஏற்படும்? ஒரு சமூக எழுச்சி நம்ம எப்படி ஏற்படுத்த போறோம்? அந்த உணர்வு ரீதியான இணைப்பு, அந்த அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். 2வது அப்ரிசியேஷன். அடிக்கடி குழந்தைகளை பாராட்டுங்க. குழந்தைகளை சரியாக உங்களோடு இணைக்கணும்னா பாண்டிங் சரியா இருக்கணும். ஒரு பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பாண்டிங் சரியா இருக்கணும். இன்னைக்கு பாண்டிங் வீட்டுல இல்ல, அதனாலதான் வெளியே போயிடலாம், ஆணும் சரி பெண்ணும் சரி. அந்த அப்ரிசியேஷன் வெளியே கிடைக்குது. யாராவது ஒரு ஆண் பார்த்து ஒரு பெண்ணை, ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த பெண் நினைச்சுக்கிறாங்க உலகத்துல இவன் தான் சிறந்தவன் நினைக்கிறாங்க. அதே போலதான் ஒரு ஆண், ஒரு ஆண் என்ன செய்யறான்?
யாராவது ஒரு பெண் அந்த ஆணை பார்த்து உன் ட்ரெஸ் ஹேண்ட்ஸமா இருக்கு, உன் ட்ரெஸ் ஹேண்ட்ஸமா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஆண் நினைச்சுக்கிறான் என் பெற்றோர்களை விட இந்த பெண் என்னை ரொம்ப நேசிக்கிறான்னு நினைச்சிருவாங்க. பாண்டிங் மிஸ் ஆகுது. பாண்டிங் எங்க இருந்து வரணும்னா வீடுகள்ல இருந்து வரணும். நம்ம குழந்தைகளை அடிக்கடி பாராட்டணும். நான் அடிக்கடி பல பயான்கள்ல சொல்லியிருக்கிறேன். என்னோட 2வது பெண் குழந்தை சமீபத்தில் என்கிட்ட கேட்கிறாங்க, அதான் நீங்க முதல்ல என்னை வெரி குட்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்க சொல்றதே இல்லை, யூ டோன்ட் மென்ஷன் தட் சொல்றாங்க, நீங்க மென்ஷன் அப்படி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு நான் உணர்ந்தேன், சொன்னேன் ரியலி சாரி பாப்பா, நான் தெரியாம மறந்துட்டேன், நான் இனிமே சொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே என் பொண்ணு சொல்றாங்க என்கிட்ட, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு, நீங்க என்னை வெரி குட்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஒரு குழந்தை புகழ்வதை விரும்புறாங்க. நம்ம குழந்தைகளை புகழணும், அப்ரிசியேஷன் பண்ணணும், அடிக்கடி பாராட்டணும். உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நீட்டா இருக்க, நல்லா படிக்கிற நீ, உனக்காக நான் துவா செஞ்சேன், எனக்காக நீ துவா செய், இப்படிங்கிற ஒரு இணைப்பு பாண்டிங் குடும்பத்துல கொண்டு வரணும். இதான் சமூக மாற்றம். சமூக மாற்றம்னா சும்மா மாற்றம்னா என்ன நமக்கு விளங்க மாட்டேங்குது. சமூக மாற்றம்னா நம்ம குடும்பங்களுடைய வெளிச்சி தான் சமூக மாற்றம். 3வது அஃபெக்ஷன், அன்பை வெளிப்படுத்துங்க. அன்பை வெளிப்படுத்துங்க. தயவு செய்து வீடுகள்ல அன்பை வெளிப்படுத்துங்க. கணவனை அன்பை வெளிப்படுத்துங்க, கணவன் மனைவியுடைய அன்பை வெளிப்படுத்துங்க, குழந்தைகள் வெளிப்படுத்துங்க, பெரியவங்க வெளிப்படுத்துங்க. அன்பை வெளிப்படுத்த பழகுங்க. தயவு செய்து அஃபெக்ஷனை வெளிப்படுத்துங்க. சில பேர் ஆண்கள் வெளியில ரொம்ப ஃப்ரீயா இருப்பார், வீட்டுக்கு வந்தா இப்படி இருப்பார், பேசவே மாட்டார், ஒதுங்கி ஒதுங்கி உட்காருவார், வந்தா போனை வந்து உட்கார்ந்துருவார். இன்னைக்கு தான் நான் ஒரு ஆய்வுல படிச்சேன், ஆண்களை விட பெண்கள் 3 மடங்கு அதிகமா பேசுவாங்க. ஆண்களை விட பெண்கள் 3 மடங்கு அதிகமா பேசுவாங்க. இது ஆண்களுக்கு புரியறது இல்லை. பல பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். மனைவி பேசும்போது அப்படியா அப்படியா அப்படியா, ஓகே நல்லது அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒரு ஆண் அந்த பெண்ணை நம்ம கூட இணைக்கணும். அதே போல ஒரு பெண் ஆணுடைய உளவியல் என்ன, அவர் எப்படி இருப்பார், எப்படி யோசிப்பார், எப்படி சிந்திப்பார் அப்படிங்கிறத ஏத்துக்கணும். இது அஃபெக்ஷனை வெளிப்படுத்தணும், அன்பை வெளிப்படுத்தணும். 3வது அக்செப்டன்ஸ். 3வது என்ன? அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையை நம்ம குழந்தைகள் சிறந்த குழந்தைன்னு ஏற்றுக்கொள்ளணும். எல்லா நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். இப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவோடு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு சிறந்த குழந்தை சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும். இது 2வது பொறுப்பு, ஒழுக்கமான வாழ்வியல். 3வது பொறுப்பு ஆளுமையான கல்வி. ஒரு வலிமையான கல்வி உள்ள சமூகத்தை கட்டமைக்கணும். நம்ம கல்வியை கொண்டுதான் நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய உரிமைகளை, நம்முடைய வரலாற்றுகளை, நம்முடைய கலாச்சாரங்களை பாதுகாக்க முடியும். இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். 1979 போடப்பட்ட கமிஷன். இந்த கமிஷன் எதுக்கு போட்டாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய SC/ST மக்கள், இந்தியாவில் வாழக்கூடிய SC/ST மக்கள், தலித் மக்கள், மலைவாழ் மக்கள், இவங்க மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. இவங்களை வலுப்படுத்தாம இந்தியாவை வலுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடுக்காக ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன் 1979ல அந்த கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, மண்டல் கமிஷன். அந்த கமிஷன் வந்து சொன்னிச்சு இவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது பார்லிமெண்ட்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல உயர்ஜாதி மக்கள் அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளல. அந்த நாடார் சமூகம் எல்லாம் அதுக்குள்ள வந்தாங்க. நாடார் சமூகம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. தொட்டா தீட்டு பாத்தா தீட்டு, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, ஆண்கள் தோல்ல துண்டு போடக்கூடாது, பெண்கள் மேலாடை போடக்கூடாது, ஒரு ஹோட்டலுக்கு போனா, டீ கடைக்கு போனா கொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பாங்க, அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த இந்திய வளர்ச்சியில நாடார் சமூகத்தினுடைய பங்களிப்பு 50%. 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், பெரும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பண்றாங்க. எப்படி இருந்த மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்டமைப்பை நோக்கி நகர்ந்ததுக்கு காரணம் கல்வி எழுச்சி, சமூக கட்டமைப்புல கல்வி எழுச்சி. இப்ப 1979ல போடப்பட்ட கமிஷன் 14 வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. 1992ல இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கீழ் ஜாதி அந்த மக்களுக்கு. ஆனா நமக்குன்னு சில கமிஷன் போட்டாங்க. 2005ல சச்சார் கமிட்டி, யாராவது படிச்சிருக்கிறோமா தெரியாது. 2008ல ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, 2010ல குண்டு கமிட்டி, திரும்பி 2012-13ல மாதவ மேனன் கமிட்டி. முஸ்லிம்களுடைய மேம்பாடு, இந்தியாவுடைய முஸ்லிம்கள் வலிமையாக கல்வியில, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல, சமூக நிலையில உருவாக்கப்படணுங்கிற ஆழமான கருத்தியலோடு கமிட்டி போடப்பட்டுச்சு. இங்க வந்திருக்கிற யாராவது நம்ம அந்த கமிஷனை படிச்சிருக்கிறோமா, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டுரும் தெரியாது நமக்கு.
வாழ்க்கையை வாழ்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் நார்த் இந்தியா போல சவுத் இந்தியா இல்ல. சவுத் வெரி ஸ்ட்ராங், பெட்டர் தன் நார்த். உண்மையிலேயே வலிமையாக இருக்கிறோம். நம்ம இந்த வலிமையை இன்னும் வலிமைப்படுத்தணும். எப்படி? கல்வியை கொண்டு, அதிகாரத்தில் வர்றதை கொண்டு. இங்க நிறைய இந்த பக்கத்து நான் ஒரு 10 நாள் ஒரு ஆய்வுக்காக போயிருந்தேன், ரிசர்ச்சுக்காக. தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த 5 மாவட்டங்கள்ல ஆய்வுக்காக போயிருந்தோம். இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய இங்க இருக்கக்கூடிய FDI சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அந்நிய நாட்டில இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து அங்க பணம் சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுனால நம்ம நாட்டு வளர்ச்சி 37% ஃப்ரம் வளர்ச்சி எங்க இருந்துன்னா இந்த டெல்டா பகுதிகளில் இருந்து வருது. ஆனா நாம அதை சரிவர அங்கீகரிச்சு சரிவர ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்க முடியுதானா? உருவாக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி கட்டமைக்கணும்? நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கீங்க. அந்த ஃபாரின்ல போகக்கூடியவங்க படிச்சுட்டு போறீங்களா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. படித்த சமூகமாக எப்படி கட்டமைக்க போறோம்? இன்னைக்கு துபாயில, கத்தார்ல, அரபு நாடுகள்ல, சிங்கப்பூர்ல, மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெறுமன எம்ப்ளாயா இருக்கிறாங்க. ஆனா கேரளீஸ் உடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கல்வியை எப்படி கொடுக்கணும், இதை பத்தி நம்ம யோசிக்கணும். இதை ஒரு நாள் நான் இப்ப பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடாது. இதுக்கு ஒரு நீண்ட இலக்கு வேணும், தொடர் பயணம் வேணும், கடின உழைப்பு வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும், நீண்ட ப்ராசஸ் வேணும். திரும்ப 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 முயற்சி செய்யணும். நாடார் சமூகத்தை பத்தி நான் சொன்னேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க வளர்ச்சிக்கான காரணத்தை பத்தி அவங்க ஆய்வு. கருப்பா காவியமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, நாங்க எப்படி வளர்ந்தோம்னு சொல்லி. அதுல இங்க வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் எங்க தாய்மார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருத்து எங்க சமூகத்தை கட்டமைச்சது எங்க பெண்கள் தான் சொல்றாங்க. இப்ப நாங்க கல்வி ரீதியாக சமூகத்தை எப்படி வலிமைப்படுத்தணும், என்னென்ன துறைகள்ல கொண்டு போகணும், பெண்களை என்ன துறைகள்ல கொண்டு போகணும், ஆண்களை என்ன துறைகள்ல கொண்டு போகணும். வெறுமன வேலையாளா கூலியாளா நம்ம மாறக்கூடாது. ஒரு வலிமையான படித்த சமூகமாக மாறணும். அப்படிப்பட்ட இளம் சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பெரியவங்க, தலைவர்கள், பொறுப்புதாரிகள், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த மேற்பண்ணை காட்டில இருந்து இளைஞர்கள் எப்படி உருவாக்கப்படணும். இங்க பக்கத்துல ஆவணம், அரசர்குளம், காசிம் புதுப்பேட்டை, அருந்தாங்கி போன்ற பகுதிகளுடைய மக்களை ஒன்றிணைக்கணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்துல நாங்க எப்படி பங்களிப்பை அதிகப்படுத்தணும். இது நமது நாடு, இது நமது மக்கள், நமது தேசம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நகர்த்தணும்னா வலிமையான பொருளாதாரம், வலிமையான கல்வி, வலிமையான சமூக கட்டமைப்பு வேணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து செய்த முதல் விஷயம் அதுதான். மக்களை அல்லாஹ்வோடு இணைத்தாங்க. இரண்டாவது, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இணைத்து சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. முஹாஜிர்களையும் அன்சாரையும் இணைத்து கூட்டு பொருளாதாரத்தை உருவாக்குனாங்க. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி அனைவருக்கும் கட்டாய கடமைங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிச்சாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி பார்க்கிறோம்னா, வெறுமன தொழுகை சொல்லி கொடுத்தாங்க, ஓத சொல்லி கொடுத்தாங்க, இது மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறோம். இல்ல, உலகத்தினுடைய எல்லா வாழ்க்கை முறையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால 3வது நம்முடைய பொறுப்பு, தயவு செய்து வலிமையான கல்வியை சமூகத்துக்கு கொடுங்க. 4வது மிக முக்கியமான விஷயம், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புள்ளவர்களா உருவாக்குங்க. இந்த தேசம் நம்முடையதுங்கிற உணர்வுகளை கொடுங்க. தேசத்தினுடைய வளர்ச்சியில, வரலாற்றில் நம்முடைய முன்னோர்கள் என்ன தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்லிக் கொடுங்க இளைஞர்களுக்கு. இப்படி இல்லாம போய்கிட்டே இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மோசமான நிலைக்கு வந்த பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அடிக்கடி எங்க நண்பர்களுக்கு சொல்லுவேன், நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது. நாம் நன்றாக இருக்கும் போதே மொத்த இந்தியாவில் சவுத் இந்தியாவுடைய பங்களிப்பு இருக்கிறதே 46%. மொத்த இந்திய வளர்ச்சியில சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்து மொத்த இந்திய வளர்ச்சியில 46% கொடுக்கிறோம். ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, மனிதவள மேம்பாடு, வரி, ஜிஎஸ்டி எல்லாமே இங்க வெரி ஸ்ட்ராங். நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இது போன்ற கிராமங்கள் திட்டமிடணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில பங்களிப்பு அதிகரிக்கணும். நம்முடைய மாணவர்களை அதிகாரத்துல கொண்டு போய் சேர்க்கணும். வெளிநாட்டுக்கு போறாங்களா, நல்ல படித்தவர்களாக மாற்றி பயிற்சி கொடுத்து அனுப்புங்க. சும்மா டிரைவரா, டீ கடைக்கு பியூனாலாம் அனுப்பாதீங்க. நல்ல வலிமையாக மாற்றி அனுப்புங்க. அங்கெல்லாம் என்ன டெக்னாலஜி தேவைப்படுது, டெக்னாலஜி மாறுது, உலகம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நகருது. அந்த வளர்ச்சியை நோக்கி நகரும் போது நாமும் சேர்ந்து டெக்னாலஜிக்குள்ள போனா மட்டும்தான் நம்ம ஊரை, நம்ம சமூகத்தை, நம்ம மார்க்கத்தை, நம்முடைய ஷரியத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். இல்லைன்னா பாதுகாக்க முடியாது. பலகீனமான மக்களை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. பலமான மக்களை கொண்டுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்.
அதனால சமூக பொறுப்புள்ளவர்களாக நாங்க மாறணும். ஒரு ஏழை இல்லாத ஊர், அனைவருக்குமான உணவு, அனைவருக்குமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஊராக இந்த மேற்பண்ணை காடை நாங்கள் மாற்றுவோம். பற்றி உள்ள அநேக கிராமங்களை இணைத்து அவங்களுக்குள்ள நல்ல தொப்புள் கொடி உறவுகளோடு இணைந்து ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற உணர்வுகளை ஏற்படுத்துங்க. முயற்சிகளை செய்யுங்க, பயப்படாதீங்க. செய்ய முடியுமா, ஏற்றுக்கொள்வாங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. பயணிக்க ஆரம்பிங்க, முயற்சி செய்ய ஆரம்பிங்க. எப்ப முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோமோ வழிகள் தானாக திறக்கப்படும். இதெல்லாம் செயல்படுத்தணும்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி 4 குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கங்க. இதுதான் மிக முக்கியமானது. இவ்வளவும் செய்ய சொன்னதை செயல்படுத்தணும். சும்மா பயான் பேசிட்டு போறதல்ல, இதை செயல்படுத்தணும். இப்ப என்ன செய்யணும்? முதல்ல மக்களிடத்துல அன்பாக பேசுங்க, அதிகாரமா பேசாதீங்க. அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால போனா நமக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. இன்றைய கால சூழ்நிலையில மக்களை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி அரவணைச்சு வாழ முயற்சி செய்யுங்க. இன்ன காலத்திலையும் நாங்க பிரிஞ்சிருப்போம், அங்க அவங்க இப்படி இருக்காங்க, நாங்க இப்படி இருப்போம், பிரிஞ்சு வாழோம்னா காணா போயிடுவோம். நம்ம காணா போறது மட்டும் இல்ல, நம்முடைய ஜெனரேஷன் இந்த நாட்டினுடைய அடிமைகளாக மாற்றப்பட்டுருவாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால எல்லா இடத்துலையுமே அன்பை வெளிப்படுத்துங்க, அரவணைச்சு வாழுங்க. 2வது, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. அக்செப்டன்ஸ். பயப்படாதீங்க. எல்லா நிலையிலும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. எது நமக்கு கிடைச்சதோ அது சிறந்ததுன்னு நினைங்க. இல்லாத ஒண்ண, கிடைக்காத ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை நரகமாக மாத்திக்காதீங்க. இது 2வது. 3வது, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. எல்லாத்தையும் மன்னிச்சு வாழுங்க. குறிப்பாக உறவுகளை பேணி வாழுங்க. சமீபத்துல ஒரு ஹாஜியார் என்கிட்ட வந்தார். போன வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னார். நான் நல்லா போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் கேட்டேன், ஹாஜியார் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். சொல்லிட்டேன் மௌலானா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நல்லா யோசிச்சு பாருங்க மௌலானா, என் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லலை அப்படின்னு சொன்னார். என் தங்கச்சிட்ட சொல்லலை. ஏன் ஹாஜியா? எனக்கும் என் தங்கச்சி வீட்டுக்கும் சண்டை, 16 வருஷம் பேச மாட்டோம் நாங்கள் 2 பேரும் சொன்னார். நான் சொன்னேன், தயவு செய்து ஹாஜியார், ஹஜ்ஜுக்கு போறீங்க, உங்க தங்கச்சியை பார்த்துட்டு போங்க. ரத்த பந்தத்துல பெண் ரத்த சொந்தம் மிக முக்கியமானது. வீட்டுல பரக்கத்து வேணும், வறுமை இல்லாத வாழ்க்கை வேணும், திடீர் மரணங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படணும்னா உறவுகளை பேணி வாழுங்க. உறவுகளை பேணலன்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய கைசேதத்துல இருக்கும். அதுலயும் குறிப்பாக பெண் ரத்த சொந்தம், நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவங்களோட இணைந்து வாழ முயற்சி செய்யுங்க. நான் சொன்னோடனே அவர் சொன்னாரு, இல்ல மௌலானா போனா சண்டை வந்துடும், பெருசா வந்துடும். நான் சொன்னேன், இல்ல போயிட்டு வாங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்தார் ஹாஜியார். அடுத்த நாள் லொகுருக்கு வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சி அழுதார். திரும்பி அழுகிறார். சின்ன பொண்ணு மாதிரி, 60 வயசு இருக்கும் அவருக்கு. இப்போ நான் சொன்னேன், ஏன் ஹாஜியார் அழுகிறீங்க? போனா நீங்க சொன்ன மாதிரியே என் தங்கச்சி வீட்டுக்கு நான் போனேன். பயந்து போனேன், சண்டை வந்துடுமோ, எதுவும் கேட்டுருவாங்களோ, திட்டிடுவாங்களோ, என் மனசை புண்படுத்திடுவாங்களோன்னு போனேன். வீட்டு கதவை தட்டினோடனே என் தங்கச்சி தான் கதவை திறந்தா. என் தங்கச்சி கதவை திறந்தோடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டா மௌலானா. என் தங்கச்சி கட்டி பிடிச்சிட்டு அழுதுறா. என் தங்கச்சி அழுதுட்டு என் தங்கச்சி என்று சொன்னா, அண்ணே நீங்க என்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டனோ அன்னையில இருந்து நான் ஹஜ்ஜத்துல துவா செய்யறேன், யா அல்லாஹ் என் அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி. யா அல்லாஹ் என் அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு நான் துவா செஞ்சேன். அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுட்டான். அதுக்காக நான் அழுகிறேன். சொன்னாரு, மௌலானா நாங்க எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட்டோம். எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போனேன், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். மாஷா அல்லாஹ். சாப்பிட்ட பிறகு நான் இப்ப ஹஜ்ஜுக்கு போறேன். இப்படியே நான் மௌத்தா போனாலும் பரவாயில்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உலகத்துல மக்கள் அனைவரும் நல்லவர்கள், யாரும் தப்பானவங்க எல்லாம் கிடையாது. சூழ்நிலைகள், மனிதனுடைய ஆசைகளின் காரணமாக மனிதன் தவறு செய்கிறானே தவிர மனிதன் எல்லாரும் நல்லவர்கள். இது அஹ்சன். தீமைகளை கொண்டு வெல்ல முடியாது. தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் வெல்ல முடியும். அதனால மக்களை மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னா மனிதர்களை நாம மன்னிக்கணும். அப்பதான் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். 4வது, சுயநலம் இல்லாம சமூக சேவை செய்யுங்க. சுயநலம் இருக்கக்கூடாது. இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், மக்கள் எனக்கு என்ன கொடுப்பாங்க, மக்கள் என்ன புகழுவாங்களா, இல்லை என் பேரை போடுவாங்களா, என்னை முன்ன உட்கார வைப்பாங்களா, அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் செய்யுங்க. செய்யும் போது நம்ம காலத்துல நம்ம செய்யற மாதிரி தெரியும், தியாகம் செய்வோம். ஆனா அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிடும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து அல்லாஹ் பெரும்பெரும் சிந்தனைவாதிகளை, பெரும்பெரும் உலமாக்களை, பெரும்பெரும் சமூக எழுச்சியாளர்களை உருவாக்கி கொடுப்பான். யார் உலகத்தில் தியாகம் செய்கிறார்களோ, சமூகத்திற்காக, மக்களுக்காக, தீனுக்காக தன் வாழ்க்கையை, தன் நேரத்தை, தன் செல்வத்தை, தன் காலங்களை யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் விடமாட்டான்.
சும்மா விட்டுற மாட்டோம். நம்ம காலத்துல நடக்கும், ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்முடைய வருங்காலத்தில் நடக்கும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு, தமிழ் இலக்கியத்தினுடைய உச்சகட்டமான விளக்கம் அது. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. அது யாராக இருந்த நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமை வரும். அதனால பெற்றோர்கள் நாம நேர்மையான வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ஊரை, இந்த மக்களை, இந்த சமுதாயத்தை வலிமையாக உருவாக்க முயற்சி செய்யணும். குறிப்பாக இந்த ஊரை இளைஞர்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க, பெண்களின் மீது கவனம் செலுத்துங்க, குழந்தைகள் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுக்காக நான் துவா செய்யறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.